இந்த திரை மறைவில் இருப்பவர்கள் அப்படி திரைக்கு வந்தா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். 11 ஸ்கிரீன் இருக்கு. 2 ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஆன்ல தெரியுது. எல்லாரும் வந்தீங்கன்னா எல்லாருமே நான் பார்க்கணும்னு ஆவலோட காத்திருக்கிறேன். எஸ் எஸ். வணக்கம், வாங்க. எஸ் 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 எஸ். அப்படியே ஒன்னொன்னா ஸ்கிரீன் ஆன் பண்றது செம்மையா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிரேட் 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 கிரேட். பாரதி பாஸ் யாரு சொல்லணுங்களா? சூப்பர் கிரேட். மீண்டும் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். 2025 புது வருஷம் பிறந்தாச்சு. 2025 எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டா, ரொம்ப காலமா நம்ம ஆர்மன் நிறுவனமும் பெல்டெக்ஸ் நிறுவனமும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வருடம். திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர் விஷன் அப்படின்றது நமக்கு எப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி காத்திருந்தோம் அப்படின்னா அந்த 2025 தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டுல அடியெடுத்து வச்சு உங்க அத்தனை பேத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன் வழியா சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மாசம் 2025 ஜனவரி மாசம் உங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் மீட்டிங்கா சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மந்த்லி அப்டேஷன் மீட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிலீவர்ஸ், சாரி டிசைடர்ஸ் இருக்காங்க. டிசைடர்ஸ், பிலீவர்ஸ், கன்வெர்டர்ஸ், பில்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கீங்க. ஸோ பில்டர்ஸ், மில்லினியல்ஸ், லேம்போ வந்திருக்காங்க. ஸோ அத்துணை தலைவர்களையும் முதற்கண் இந்த ப்ரோக்ராமுக்கு வருக 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 என வரவிருக்கேன். வெல்கம் ஆல் அசோசியேட்ஸ். கிரேட். ஸோ நீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி இந்த ஆர்மன் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அங்கத்தினர் தான். ஸோ அந்த வகையில் நம்ம ஆர்மன் சார்பாகவும் பெல்டெக்ஸ் சார்பாகவும் ஆர்டிசி சார்பாகவும் உங்கள் அத்தனை பேத்தையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் ஆல் அசோசியேட்ஸ். கிரேட்டுங்க. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஈவினிங், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பயங்கர பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே கூட இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏன் வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்? எப்பவுமே மந்த்லி அப்டேஷன் மீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் கொடுக்கறது தாங்க வழக்கமான ஒரு விஷயம் தாங்க. பட் என்னதான் வழக்கமான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இந்த ஜனவரி மாசத்துடைய அப்டேட் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்பவுமே ஜனவரி மாசம் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஜனவரி அப்டேட், டிசம்பரோட அப்டேட், ஜனவரியில் கிடைக்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் இயருக்கான அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போன வருஷத்துக்கான முழுமையான அப்டேட்டாக கிடைக்கும். இப்படி தான் இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இருங்க, ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு, என்னன்னு கேட்டு வந்துடும். நிறைய பேர் அந்த ஸ்க்ரீனில் தெரியறதுனால யார் கை தூக்கியிருக்காங்கன்னு தெரில. இருந்தாலும் முன்னாடி நம்ம மில்லினியல் விஜயகுமார் சார் வந்திருக்காரு. வெல்கம் தலைவரே. சார் குட் ஈவினிங் சார். ஹலோ சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் ஈவினிங் சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம டீமோட இப்போதான் அசோசியேட் மீட் முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன் சம்டைம்ஸ் மேபி வீடியோ ஆஃப் பண்ணுவோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் யுவர் பார்ட்னர். தேங்க்யூ பார்ட்னர். அண்ட் நம்ம டீம் சார்பாக அவர் லிட்டில் ஏஞ்சலுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்ட்னர். நன்றி, தேங்க்யூ. எல்லாம் இருக்காங்க, எல்லாம் லீடர்ஸ் இருக்கீங்க. எஸ், மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எஸ் எஸ் சார். எஸ், அவரு என்ன சொன்னாரு
அப்படிங்கிறது இங்க நிறைய பேத்துக்கு தெரியல. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயம் என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். புத்தாண்டோடைய புது வரவா டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி காலையில 8 மணிக்கு எங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காங்க. 2வது மகாலட்சுமி. ஸோ அந்த வகையில அதத்தான் அவர் விஷ் பண்ணாரு. நான் உங்களுக்கும் இந்த நேரத்துல தெரிவிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. எஸ். ஸோ புத்தாண்ட மகாலட்சுமியோட கொண்டாடிட்டு இருக்கேன். ஸோ 2025 கோலாகலமா, வெற்றிகரமா ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போக போறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில உங்கள் அத்தனை பேருடைய ஆசியும் என் மகளுக்கு தேவைப்படுகிறது. கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ. எஸ். சூப்பர். 2025 உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, அவருடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய மேடைகள்ல 2020, 2020ன்னு ஒலிச்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? 2025ல இந்தியா வல்லரசாகும் அப்படிங்கிற மாரி வந்து அவர் ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2020 பத்தி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாரி நம்மளுடைய கண்ட்ரி ஹெட் பாஷா சார் வாயிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா நம்ம பேசப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தா, இந்த 2025. அவர் மட்டுமா அப்படின்னு பார்த்தா, இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தன பேருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வருஷம். இன்னும் சொல்லப்போனா, நெறைய மேடைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2025 எப்படி இருக்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025க்காக அதுவும் பர்ட்டிகுலரா கிரிப்டோ பீப்பிள்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வருஷம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுல நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கால் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இந்த 2025 யாருக்கான ஆண்டு அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க நான் சொல்றேங்க. இந்த 2025 அப்படிங்கிறது இங்க கூடி இருக்கிறோம் பார்த்தீங்களா 300 பேர் நமக்கான ஆண்டு. இந்த 300 பேருக்குமான ஆண்டு. இந்த 300 பேருக்குமான ஆண்டு. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது 1 மடங்கு வேலை செஞ்சா 300 மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய வருஷம். 1 மடங்கு நம்ம வேலை செஞ்சா பலன் 300 மடங்கு கிடைக்கும். கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, நீங்க இதுக்கு யார் சான்றா கேட்கலாம் அப்படின்னா, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, கேட்கலாம். யார்கிட்ட தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி புல் மார்க்கெட்ட ஃபேஸ் பண்ணவங்க. லைக் 2021ல இந்த பிசினஸ் பண்ணவங்க. 2017ல இந்த பிசினஸ் பண்ணவங்க. அவங்ககிட்டலாம் போய் கேட்டு பாருங்க. ஒரு புல் மார்க்கெட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து வெரி, வெரி, வெரி ஸ்பெஷல். ஸோ எந்த மாரி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 2 புல் மார்க்கெட்ட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இல்லாத ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அந்த 2 புல் மார்க்கெட்ல இல்லாத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அந்த 2 புல் மார்க்கெட்ல இல்லாத அங்கீகாரம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அந்த 2 புல் மார்க்கெட்ல மக்களுக்கான புரிதல் அத விட அதிகமா இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில எல்லாமே பாசிட்டிவா நம்மள சுத்தி ஒரு வைப் கிரியேட் ஆகும்போது, நாம இந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ அந்த வகையில இந்த இண்டஸ்ட்ரியில சாதாரணமா இல்லைங்க. இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இண்டஸ்ட்ரியில பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த தருணம். ஸோ அந்த வகையில உங்கள் அத்தனை பேத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிட்டு, 2025 இந்த வருஷம் நமக்கான வருஷம். சொல்லப்போனா, இதுல எல்லாத்தையுமே நான் கூட்டு சேர்த்துக்க விரும்பல. நான் எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துக்கிறேன். இது நமக்கான ஆண்டுன்னு சொல்லிட்டு. உங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளார ஒரு வார்த்தைய சொல்லிக்கங்க. 2025 அப்படிங்கிறது எனக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லிக்கங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமான ஆண்டு. ஸோ 2025 நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்காக யுட்டிலைஸ் பண்ணிக்க போறோம். ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் பீரியடம், ஒரு மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் மாற்றம், ஒரு மிகப்பெரிய அணி, ஒரு மிகப்பெரிய வருமானம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகுது. சொல்லப்போனா 2025 அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்காக தான். 2025 அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்காக தான். ஸோ அத முழுமையா நம்புவோம். முழுமையா எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில இந்த 2025 இந்த வருஷத்த தொட்டிருக்கோம் இல்லையா? இந்த வருஷத்துக்கான அப்டேட்டு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, கடந்த வருஷத்துக்கான அப்டேட்டா குடுக்கலைங்க கம்பெனி. எப்பவுமே வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, கடந்த வருஷத்தோட முழுமையான தொகுப்ப வந்து கணக்குல எடுத்து குடுப்பாங்க.
பட் அப்டேட் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா 2024க்கான அப்டேட்டை மட்டும் கொடுக்கலைங்க. 2026, 2027 அடுத்த 3 வருஷம் நம்ம கம்பெனி எப்படி பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோட் மேப்பை ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கையில் கொடுத்துட்டேன். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுல 70% ஆஃப் த ஒர்க் வந்து எதுன்னு கேட்டா ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றது தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு அடித்தளம் 70% என்னன்னு கேட்டா ஒரு ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணாதான் வீட்டை கட்ட முடியுங்க. ப்ளூ பிரிண்ட் இல்லாம வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்திவாரம் போட்டா அது எப்படி இருக்கும்? நாம ஒரு மாதிரி நினைப்போம், அது ஒரு மாதிரி வந்து நிற்கும். கரெக்ட்டுங்களா? வேலை முடியவே முடியாதுங்க, இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். நான் இப்படிதான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ப்ளூ பிரிண்ட் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் தேவை. ஸோ அந்த வகையில நம்ம பெல்டெக்ஸ் 2025, 26, 27 அடுத்த 3 வருஷத்துக்கான ஒயிட் பேப்பர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட் மேப் கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நம்ம கடந்து வந்த பாதையும் நமக்கு திரும்பி பார்க்குற வகையில் 2018 பெல்டெக்ஸ் உடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் எப்படி இருக்கோம், இனி எப்படி இருப்போம் அப்படிங்கிற மொத்த தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்தோட அப்டேட் ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ப்ராடக்டா இது, நம்ம கம்பெனியா இது, நாம் இந்த கம்பெனியில் தான் ட்ராவல் பண்ணுறோமா, நம்ம இந்த ப்ராடக்ட்டை தான் மார்க்கெட் பண்ணுறோமா, இந்த ப்ராடக்ட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப் ஆச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தருணமா எனக்கு இந்த அப்டேட் மீட்டிங் அமைஞ்சது. ஸோ அந்த மகிழ்ச்சியை, அந்த ஃபீலை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கூட காலம் தாமதிக்காமல் இந்த அப்டேட் மீட்டிங்கை வந்து இமீடியட்டாக பண்ணுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோக்ராமுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களையும் மீண்டும் ஒரு முறை வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் ஆல் அசோசியேட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருவோம். 2024 நமக்கு எப்படி இருந்துச்சு, அடுத்த 3 வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, 22 நிமிஷம். ஹெட்செட் இல்லாதவங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த 22 நிமிஷம் வீடியோவை முழுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். 22 நிமிஷம் 2018 நம்ம பெல்டெக்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2027 முடிய நம்ம எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோன்றது முதற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ஏவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்துக்கான அப்டேட், லாஸ்ட் இயர்க்கான அப்டேட் ப்ளஸ் நம்ம அடுத்து எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிபிடி வாயிலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த அப்டேட்டை பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோக்கு போகலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த ப்ரோக்ராமில் இருக்கட்டும். முழுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு நிறுவனத்தில் இருக்கிறோம் அப்படின்றது ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ண முடியுங்க. ஸோ அதனால் உங்களோட அட்டென்ஷன் முழுக்க இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறதுக்காக நான் ஒரு டைம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட்ஸ் போகலாம். என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு தம்ஸ் அப் பண்ணலாம். எஸ், நாராயணமூர்த்தி சார் தம்ஸ் அப் பண்ணிட்டார். சூப்பர் சார். எஸ், பெல்டெக்ஸ் 2024. மேடம் சத்யா மேடம். சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இப்போ ஓகேங்களா? இல்ல, உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. இப்போ ஓகேங்களா மேடம்? ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ராஜு சார், எதை சொல்லணுங்களா? ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ 2024 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த தகவல் தான். ஒரு டைம் வந்து பாருங்க நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். 2024 நம்ம எப்படி கடந்தோம் அப்படிங்கிறது.
2024 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வேலட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து லைவ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அமைஞ்சது. அடுத்தது டீப் காயின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 19ஆம் தேதி நம்ம லிஸ்ட் பண்ணோம். ஸோ யூஎஸ்டிடி பேரில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நம்ம காயின் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 100 ரூபா பணத்தை வச்சுட்டு 1000 ரூபாய்க்கு ₹1,00,000 நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட். ஸோ அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரு ஆனது டீப் காயின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில். ஸ்டில் அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கை விரும்புகிற மக்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் ட்ரேடிங்கில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் நாலேஜ் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணாங்க விரும்புறது ஃபியூச்சர் மார்க்கெட் தான். ஸோ அந்த வகையில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணல இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை துவக்கி வச்சது டீப் காயின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 19 ஜனவரி அப்போ நமக்கு வந்து கிடைச்சது. இது ஒரு மகிழ்வான தருணமாக பெல்டெக்ஸை பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஆல்ஃபா டோக்கன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனம் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணி நமக்கு வந்து பண்ணாங்க கிட்டத்தட்ட $3 மில்லியன் அளவுக்கான ஃபண்டை வந்து பண்ணாங்க இவிஎம் இன்டகிரேஷனுக்காகவும் நம்மளுடைய பிரைவசி ப்ராடக்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் செயின் டெவலப்மெண்ட்டுக்காக நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு வைப் வந்து ஜனவரி மாதம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுங்க. பென் ஹாட் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜரான ஒரு ஹாட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. ஸோ அந்த ஹாட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் ஆனது பிளாக் ஹைட் பெல்டெக்ஸோடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2986,890 அந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லைவ் ஆச்சு. ஸோ இது எதுக்காக ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்முடைய பெல்டெக்ஸ் உடைய ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய பிசாட் நம்முடைய பிஎன்எஸ் இந்த ப்ராடக்டோடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பெல்டெக்ஸ் உடைய செகண்ட் ஹாட் ஃபோர்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாட் ஃபோர்க் வந்து பண்ணாக்கல புசஃபெலாஸ் ஹாட் ஃபோர்க். ஸோ செகண்ட் ஹாட் ஃபோர்க் அப்படிங்கிறது இந்த பென் ஹாட் ஃபோர்க். இது நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2024. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டெக்ஸில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அமைஞ்ச ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருந்தோம். அந்த கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஏர்ட்ராப் ப்ரோக்ராம் லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் நம்ம ஆர்மனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் ஃபார் ஆனம்க்கு 200% அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் கொடுத்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் அவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ காயின் கேட்டாங்களோ அதை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அந்த ப்ரோக்ராமே வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகாயினில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா காயின் பெல்டெக்ஸ் யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் திரும்பி பார்க்குற வகையில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக நடந்தது நமக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி 24. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் வந்து நமக்கு லைவ் ஆச்சு. பிஎன்எஸ் நமக்கு பெல்டெக்ஸ் நேமிங் சிஸ்டம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிஎல்ஐ வேலட்லையும் எலக்ட்ரான் வேலட்லையும் வந்து பண்ணாங்க அஃபிஷியலாக மார்ச் மாதம் 11ஆம் தேதி வந்து பண்ணாங்க நம்ம கம்பெனி லான்ச் பண்ணாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். எல்லாத்துக்கு மேலே இன்னொரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால் மார்ச் 18ஆம் தேதி 24 பெல்டெக்ஸ் உடைய டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். பிளே ஸ்டோரில் மட்டும் சொல்கிறேன். iOS கிடையாது, ஏபிகே ஃபைல் கிடையாது. பிளே ஸ்டோரில் மட்டும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆனது 5 லட்சம் டவுன்லோடு. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்தியாவில் பிளே ஸ்டோரில் எடுத்துட்டாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து யாரும் டவுன்லோட் பண்ணலை. இப்போ மற்ற கண்ட்ரியில் தான் டவுன்லோட் ஆகிருக்கு. அப்போ 5 லட்சம் டவுன்லோட்ஸ் பிசாட்டில் நடந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் கிடைச்சிதுங்க. பிஎன்எஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசாட்லையும் சப்போர்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீச்சர். பிசாட்டோடைய மொபைல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் லைவ் ஆகிற மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி. ஸோ ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து பாருங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சிங்க. பெல்டெக்ஸ் நேமிங் சிஸ்டம் இந்த பிஎன்எஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசாட்டுடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் பண்ணாங்க. அதே மார்ச் 25.
KuCoinல ஒரு லக்கி டிரா கான்டெஸ்ட் நடந்துச்சு. அந்த லக்கி டிரா கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி $1,00,000 ஒர்த்துக்கான பெல்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெல்டெக்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பா அமைஞ்ச ஒரு தருணம். ஏப்ரல் 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெல்டெக்ஸ் பிரைவசி புரோட்டோகால் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனுடைய பாலிகான் வெர்ஷன் வந்து பண்ணாங்க லைவ் பண்ணாங்க. பாலிகான் செயினில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம பிரைவசி புரோட்டோகால் வந்து பண்ணாங்க லைவ் பண்ணோம். ஸோ பாலிகான் செயினில் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காயினை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த பாலிகான் செயினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பிரைவசியாக மாறிக்கும். ஸோ பெல்டெக்ஸுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும். சென்டரோட அட்ரஸ் ரிசீவரோட அட்ரஸ் எவ்வளோ ஃபண்டு போகுது யாருக்கு போகுது இது எதுவுமே தெரியாது. ஒரு ரிசீவரால் என்ன பார்க்க முடியும்னு கேட்டால் எனக்கு எத்தனை மணிக்கு எவ்வளோ ஃபண்டு வந்துச்சுன்னு மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்யூர்டு கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைன்னு நினைக்கிறவங்க இந்த பாலிகான் செயினில் இருக்கிறவங்க லைவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 29ஆம் தேதி வந்து நடந்துச்சு. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஆப்டிமிசம் இந்த மாதிரியான பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பிரைவசி புரோட்டோகால் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணது ஏப்ரல் மாதம். பிஎன்எஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ அது வந்து மே மாதம் 20ஆம் தேதி. ஜெல்கோர் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி வேலட். ஸோ அது ஆல்ரெடி இருந்துச்சு. மறுபடியும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஓஎஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜர் ஹார்ட் ஃபோர்க் நடந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 25ஆம் தேதி இப்போ ஜெல்கோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி வேலட்டாக இருந்தாலும் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்டு. ஸோ நம்ம காயினை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெல்கோர்லையும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வந்து பாருங்களா அங்கே கொண்டு போய் காயினை வச்சுக்கலாம். இது சேஃபான ஒரு வேலட் தான். ஸோ இந்த வேலெட்டில் நமக்கு லைவ் ஆனது வந்து ஜூன் 25. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு மொமெண்டமாக கிரியேட் ஆச்சுங்க. டீப்பின் கேட்டகரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு பிளாக் செயினை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப்பின் கேட்டகரியில் நம்ம காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப்பில் ஜூன் 1ஆம் தேதி லிஸ்ட் ஆச்சு. ஸோ லிஸ்ட் ஆகும்போதே டீப்பின் கேட்டகரியில் 23வது ரேங்க்ல வந்து பண்ணக்கு நம்ம காயின் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த டீப்பின் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிரைவசி காயின் அப்படிங்கிற வரிசையில் முதல் காயின் பெல்டெக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து கொடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்வான தருணமாக அமைஞ்சது. அதே டீப்பின் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஜெக்கோலையும் வந்து பார்க்கலாம் நம்ம இருக்கும். ஸோ காயின் ஜெக்கோவில் வந்து பார்க்கலாம் 22வது இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சது ஜூன் மாதம். ஹெம்ஸ் ஹார்ட் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேஜரான ஒரு ஹார்ட் ஃபோர்க் பெல்டெக்ஸ் உடைய 3வது ஹார்ட் ஃபோர்க். இந்த ஹார்ட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ லைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா லைவ் ஆகலை. ஆக்சுவலாக வந்து எப்போ லைவ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா பிளாக் நம்பர் 3546545 இந்த பர்டிகுலர் இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெம்ஸ் ஹார்ட் ஃபோர்க் லைவ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஃபோர்க் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ பிஎன்எஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டெக்ஸை ரிசீவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மற்ற செயினோட காயின்ஸ் லைக் வந்து எத்ரியம் காயினையோ சொலோனா காயினையோ பாலிகான் காயினையோ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஎன்எஸ்ஸை வச்சு கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மணிவண்ணன்.bdxன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டொமைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டொமைனை வச்சுக்கிட்டே என்னால் வந்து பாருங்கள் எல்லா காயினையும் ரிசீவ் பண்ண முடியுமா, என்னால் எல்லா காயினையும் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு ஹார்ட் ஃபோர்க் பண்ணுறோம். அந்த ஹார்ட் ஃபோர்க் பேர் வந்து பண்ணாங்க ஹெம்ஸ் ஹார்ட் ஃபோர்க்கு. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பிளாக்ல வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் டேட்டை வந்து பண்ணாங்க நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் நல்லா பார்க்கணும், ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த பிளாக்ல வந்து பண்ணாங்க நம்ம வந்து லைவ் பண்ண போகிறோம் ஹார்ட் ஃபோர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆனது எப்பன்னு பார்த்தா செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஃபோர்க் லைவ் ஆச்சு. பிளாக் நம்பர் 3546545 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிளாக். ஸோ அந்த பிளாக்ல வந்து பண்ணாக்கல நம்ம செட்டப்ல வந்து லைவ் ஆச்சு. ஸோ மல்டி மாஸ்னோட் செட்டப் இது எல்லாமே வந்து பண்ணாக்கல ஆட் பண்ணோம். ஸோ எத்ரியம் அட்ரஸ் பிஎன்எஸ் நேம்ஸ் இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் ஸோ இந்த மேஜர் ஹார்ட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ லைவ் ஆச்சுங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி பினான்ஸ் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயின் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் லிஸ்ட் ஆனது கிடையாது, லிஸ்ட் ஆகி நம்பர் 1 பிளேஸ்க்கே வந்துட்டோம். 3.1 மில்லியன் நோட் வாங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 பிளேஸில் பெல்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டோம்.
ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் அந்த பினான்ஸ் ஃபியூச்சர் நெக்ஸ்ட்ல ஓட்டிங்ல நம்ம காயின் லிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம முதல் இடத்துக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெறிக்க விடுற மூமெண்ட்னு சொல்லலாம். மார்க்கெட்டை சும்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெறிக்க விட்டோம் அந்த டைம்ல. எப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ காயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கு, அந்த ஃபியூச்சர் நெக்ஸ்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு ஓட்டு யாருமே வாங்கினதில்லை. ஆக்சுவலி நம்மளுடைய டோட்டல் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் ஓட்ஸ், 45 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். சொல்லப்போனால் பினான்ஸுடைய கிரைட்டீரியாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாற்றுற அளவுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காயின் உள்ள லிஸ்ட் ஆனாலும் அவங்களுடைய அதிகபட்ச ஓட்டு 10 லட்சம் ஓட்டு போதும், 1 மில்லியன் ஓட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரைட்டீரியாவே மாற்றுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பிரேக் படைச்சோம். ஸோ உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயின் வந்து திரும்பி பார்த்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதம் கிடைச்சிது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு பெருமைங்க. டோக்கன் 2049 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸும் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ பெல்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சராக அங்கே வந்து நம்ம பெல்டெக்ஸ் உடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ஷோ பண்ணாங்க. ஸோ ஒரு ப்ரைவசி பேஸ்டான ஒரு காயினில் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு மிகப்பெரிய காயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலில் வந்து நம்ம ஷோ ஆகும். ஸோ ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஒரு தருணமாக உலகமே வந்து பார்த்தீங்க கிரிப்டோ உலகமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி சொல்றது, நம்மளை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா அந்த ஈவெண்ட் வந்து அமைஞ்சதுங்க. பினான்ஸ்ல ஓட்டு போட்டதை பார்த்து வாலண்டியரா நம்ம காயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்களை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க. ஸோ இது ஒரு பெருமையான தருணமா வந்து பாருங்க நவம்பர் மாதம் அமைஞ்சது. ஸோ நவம்பர் 25 காயின் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பாருங்க யூஎஸ்டிடி பேரில் நம்ம வந்து லிஸ்ட் ஆனோம். ஸோ அதோட சேர்த்து வந்து பாருங்க ட்ரேடிங் ஃபீஸில் 50% வந்து பாருங்க டிஸ்கவுண்ட்டும் வந்து பாருங்க கொடுத்தாங்க பெல்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. இதுவும் வந்து பாருங்க ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சியை நம்ம கொடுத்துச்சிங்க. டிசம்பர் 6ஆம் தேதி போன மாதம் பெல்டெக்ஸ் உடைய பிசாட் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோரில் அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டவுன்லோட்ஸை கிராஸ் பண்ணியாச்சு. பிளே ஸ்டோரில் 1 மில்லியன் 10 லட்சம் டவுன்லோட்ஸ். நம்ம ஏபிகே ஃபைலில் எஸ்டிகே ஃபைலில் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலுங்க. இந்த 1 மில்லியனில் வராது, இந்த 10 லட்சம் வராது. iOSல டெஸ்க்டாப்பில் இதெல்லாம் வர்றது தனியாக வரும், அதுவும் வந்து வராதுங்க. பிளே ஸ்டோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டவுன்லோட்ஸ். அப்போது டெஸ்க்டாப்பு அதில் வந்து பண்ணாங்களா iOS, லினக்ஸ், மேக் இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா iOS மொபைல் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர் இருக்கு. இது போக ஏபிகே ஃபைல், எஸ்டிகே ஃபைல் இதெல்லாம் வந்து பாருங்க தனியாக இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து பாருங்க இன்னும் ஒரு 1 மில்லியன் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிசாட் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஒரு தருணமாக பார்க்கப்போம். ஸோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிசாட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக வந்து பணக்கில் இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து பணக்கில் கொடுத்த ஒரு தருணமாக போன மாதம் 6ஆம் தேதி எனக்கு அமைச்சுங்க. பெல்டெக்ஸ் ப்ரௌசர் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ எல்லாருமே எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய பெல்டெக்ஸ் ப்ரௌசரும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் ஆச்சு. எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்முடைய பெல்டெக்ஸ் ப்ரௌசரும் பிளே ஸ்டோரில் ஸ்டில் அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான ஒரு தருணமாக பார்க்கப்படுது. இன்னைக்கு கூகுள் குரோம் மாதிரி, ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரி, ஆப்பிள் சஃபாரி மாதிரி பெல்டெக்ஸ் உடைய ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. பிளாக் செயின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். நான் சொல்றது பிளாக் செயின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். ஸோ ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு மாசமா போன மாசம் நமக்கு அமைஞ்சதுங்க. அந்த மகிழ்ச்சியும் நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க 2024. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 நம்ம பார்த்த விஷயங்கள் மட்டும். ஆன்வர்ட்ஸ் டு 2025, 2026, 2027 அடுத்த 3 வருஷம் நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை கடக்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனியில் ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மாதத்துடைய அப்டேட்டும் வந்து பாருங்க நம்ம கம்பெனி நம்ம கொடுப்பாங்க.
ஸோ ஒவ்வொரு மாசத்தோட அப்டேட்டும் வந்து பிறகு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த மாசம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த மாசம் வந்து பிறகு நான் சொன்னதுல இத்தனை பெர்சன்ட் செஞ்சிருக்கேன், இன்னும் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, அடுத்து நான் இதை செய்ய போறேன் அப்படிங்கிற தகவலை வந்து பிறகு கொடுக்கறது தான் கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ, இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் ஒரு கிரிப்டோக்கு இருக்கு அப்படின்னா உலகத்துல அது ஒரே ஒரு கிரிப்டோ தாங்க, பெல்டெக்ஸ் மட்டும்தாங்க. ஸோ அந்த வகையில நம்ம எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையா இருந்தாலுமே கூட, இந்த மாசம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுதலான மகிழ்ச்சி, வியப்பூட்டத்தக்க வகையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, எப்பவுமே கம்பெனி அடுத்த ஒரு மாசம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வருடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. பட் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024, 25, 2025, 26, 27 3 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மார்க்கெட்ல. ஸோ நம்ம கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த அப்டேட்ஸை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கிரிப்டோ மார்க்கெட்டே கதி கலங்க போகுது. ஏன்னா நம்ம யோசிக்கிற கான்செப்ட், நம்ம உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா, இன்னைக்கு வரைக்கும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க நம்ம லைவ் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அந்த வகையில் 2025, 6, 7 ஸோ அந்த வகையில் 3 வருஷம் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து பாருங்களேன் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் திங் 2025, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, சேஃப் ஹோல்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலட். ஆக்சுவலி ஹோல்டுங்கிற வார்த்தை தான் ஹோடல் அப்படிங்கிறது. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் மட்டும் மாத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹோல்ட் அப்படிங்கிறது ஹோடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஃப் ஹோடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலெட் வந்து நம்ம லைவ் பண்ண போறோம். ஸோ அந்த வேலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெல்டெக்ஸ் காயின் மட்டும் இல்லாமல் எத்ரியம், மற்ற கிரிப்டோஸ் எல்லாமே வந்து பண்ணலாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டா மாஸ்க்கு இந்த மாதிரி வேலெட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ ரொம்ப சேஃபான ஒரு வேலெட், பிரைவசி பேஸ்டான வேலெட். இன்னும் சொல்ல போனா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய வேலெட். ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ எப்போ அப்படின்னு கேட்டா Q1 25 இந்த 3 மாசத்துக்குள்ளரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு அமேசிங் வேலெட் கிடைக்க போகுது. ஸோ இந்த வேலெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த செயினா இருந்தாலும் அந்த செயினுடைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பெல்டெக்ஸா இருக்க போகுது. எந்த செயினா இருந்தாலும் பிஎன்பி செயினா இருக்கலாம், டிஆர்சி செயினா இருக்கலாம், சொலானா செயினா இருக்கலாம், பாலிகான் செயினா இருக்கலாம், எத்ரியம் செயினா இருக்கலாம், எந்த செயினா இருந்தாலுமே அந்த செயினுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டெக்ஸை வச்சு பே பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஹோடல் வேலெட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வேலெட் வந்து நம்ம லான்ச் ஆகுது, நம்ம கையில் இப்படி ஒரு வேலெட் இருக்குது அப்படின்னா இந்த வேலெட்டுக்காகவே நமக்கு நிறைய யூசர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ஒரு பெருமையான ஒரு தருணம். நம்ம கையில் ஒரு பிரைவசி வேலெட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல கிடைக்க போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிசர்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1 25 இதே Q1 25லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷேர்டிங் அப்படின்னா இது ஒரு பெரிய டேட்டா சயின்ஸ். ஸோ இதை பற்றி நான் சிம்பிளாக வந்து கணக்கில் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் அதிகபட்சம் எவ்வளோ எம்பி இருந்தால் ஷேர் பண்ண முடியும்? அருண் சார் சொல்ற கரெக்டாக சொல்கிறான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். 25 எம்பி சார் 64 MB. 64 எம்பி. அப்போ 64 எம்பிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியாது. ஆமா சார், ஆமா சார். இப்போ அதுக்கு மேலே இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? அது மேலன்னா நம்ம என்ன செய்யணும்னா கம்ப்ரஸ் பண்ணி அப்புறம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை திரும்ப ஓப்பன் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் சார். கிளாரிட்டி கம்ப்ரஸ் பண்ணிட்டாலே அதோட குவாலிட்டி போயிடும் சார். குவாலிட்டி போயிடுச்சு இல்லையா? ஸோ பிளாக் செயின் ஷேர் இட் ஆப்ல பண்ணிக்கலாமா? யாரு இது? அதுக்கு ஷேர் இட்ல பண்ணிக்கலாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நான் வரணும்.
பென்ட்ரைவ்ல கரெக்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கிட்டு அது ஈஸி தான். கரெக்ட். எஸ், ஓகே. ஆக்சுவலா பிளாக் செயின்ல இப்படி ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறதே கஷ்டங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா, இருங்க நிறைய சொல்லியிருக்காங்க. டெலகிராம்ல ஷேர் பண்ணிக்கலாம். 1 GB பிளஸ். ஓகே, அடுத்தது. சரிங்க, ஒரு 100 GB ஃபைலுங்க. 100 GB ஒரே ஃபைல்ல இருக்கு. கட் பண்ணணும். முடியுங்களா? சார் வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா ஆ. நான் டெலகிராம்ல அதை இது பண்ணி நம்ம டவுன்லோட் பண்றோம் பாத்தீங்களா, Telegram டெலகிராம்ல திரும்ப நீங்க ஓபன் பண்றதுக்கு ம். 100 தடவை ஊக்கி போட்டா கூட ஓபன் ஆகாது, கிளாரிட்டி போயிடும், ஆக்சுவல் ம். கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா ஓகே. நான் நம்மளுடைய லெவல் 1 போட்டோஸ் ஃபுல்லா அதில் தான் போட்டிருக்கேன், ம். ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இதுக்கு ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது இதை நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பெரிய டேட்டா, ஒரு பிக் டேட்டாவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபைலை டைரக்டா அனுப்பாம அந்த ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சின்ன ஃபைலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பி அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெரிய ஃபைலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த பிளாக் செயின்ல பண்ணக்கூடிய முதல் நிறுவனம் அதான் அந்த ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட் அதுதாங்க. இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் செயின்ல யோசிச்சு அதுக்கான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் தான் பெல்டெக்ஸ். ஸோ பெரிய பெரிய பிக் டேட்டாஸ். ஸோ அப்போ யார் எங்க எந்த டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னாலுமே இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை நோக்கி வந்தாகணும்னா பெல்டெக்ஸை நோக்கி வந்தாகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இதற்கான ரிசர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது Q1. ஸோ நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ரிசர்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Q1ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் பேஸ்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதுக்கான ஒரு இன்னோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம கம்பெனி இந்த இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நம்ம கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தருணம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இதே Q1ல வந்து பாருங்கள் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம், சைட் செயின் டெவலப்மெண்ட். சைட் செயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, லைக் இந்த டோக்கன்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாதிரியான ஒரு ஃபியூச்சர். ஸோ இந்த சைட் செயின் டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே இந்த 2025 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டெவலப்மெண்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். Beldex AI for browser. Beldex AI implementation on Beldex browser will start Q1 25. Beldex browserல AI ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Q1 25லேயே வந்து பாருங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு அதே மாதிரி இந்த பெல்டெக்ஸ் AI வந்து ஒர்க் ஆகும்போது வந்து பாருங்க நமக்கு கூடுதலாக வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து பாருங்க ஒர்க் ஆகும். எப்படின்னு கேட்டால் இப்போ கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு நேம் வச்சு நம்ம சர்ச் பண்ணுறோம், நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய பிக் டேட்டாஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக வந்து பாருங்க எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அது எல்லாமே வந்து பாருங்க கனெக்ட் பண்ணி வந்து பாருங்க நமக்கு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்கும் இல்லைங்களா. பட் கூகுள் அங்கே ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் மைண்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாருங்க அது ஒர்க் பண்ணும். பட் பெல்டெக்ஸ் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த ஏஐ வந்து பாருங்க எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா நார்மலாக கம்ப்யூட்டரைஸ்டாக நம்ம டைப் பண்ணதை மட்டும் வச்சுக்காம ஒரு ஹியூமன் பிரெயினாக நம்ம யோசிச்சு வந்து பாருங்க நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, நம்ம எதை யோசிச்சு சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரியே ஒர்க் ஆகி அந்த டேட்டா வந்து பாருங்க நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ஏஐ வரலாற்றில் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது நம்ம தான் அப்படிங்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது. Q2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஐ மாடல் பி சாட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஐ வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் பெல்டெக்ஸ் ஏஐ மாடல் பேஸ்ட் ஆன்
ஃபெடரேட்டட் லேர்னிங். ஸோ பிசாட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபியூச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்க போகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தருணமாக நமக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே Q1ல. Q2ல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோட் போடுறவங்களுக்கான ஒரு டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாஸ்டர் நோட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுது மாஸ்டர் நோட் போடுறவங்களுக்கு. பெல்டெக்ஸ் ஸ்மார்ட் ரவுட்டிங் இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்நெட்டில் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Q2ல வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ பெல்நெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதனுடைய ஸ்பீடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். புல்லட் ப்ரூஃப் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க சேஃப்டி தான் இல்லையா? ஸோ புல்லட் ப்ரூஃப் ப்ளஸ் ஹார்ட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து Q3ல இந்த வருஷம் Q3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப செக்யூர்டான கான்ஃபிடென்ஷியலான வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ரொம்ப அப்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹார்ட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் ஆக போகுதுங்க. மாஸ்டர்னோட ஸ்டோர் அப்ளிகேஷன் மாஸ்டர்னோட அப்ளிகேஷன் ஸ்டோர் வந்து ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? லைக் வந்து ஈவோ நோட்ஸு, லைக் வந்து ஹிக்லானு, நோடு அப் இந்த மாதிரி வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியை நம்பி வந்து பண்ணாக்கல இப்போ சில இடங்கள்ல மாஸ்டர் நோட் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பெல்டெக்ஸுடைய அஃபிஷியல் நோடே நம்ம காயின் கொண்டு போய் வச்சு ஜஸ்ட் வந்து பண்ணாக்கல சர்வர் மட்டும் வாங்கி கனெக்ட் பண்ணால் போதும். ஈஸியாக வந்து பண்ணாக்கல நம்ம மாஸ்டர் நோட் லைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ஆக போகிறது நமக்கு தேர்ட் குவார்ட்டரில் வந்து பண்ணாக்கல கிடைக்க போகுதுங்க. ஸோ ஈஸியாக வந்து பண்ணாக்கல யார் வேணாலும் மாஸ்டர் நோட் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளே லான்ச் பண்ண போகிறோம். விஆர்எஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ பிஓஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் டெஸ்ட் நெட்டில் வந்து பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா Q3ல நம்ம கொண்டு வர போகிறோங்க. எல்லாம் ஏஐ பேஸ்டான ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி ஏஐல சைட் செயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Q4ல வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஸோ நம்ம சைட் செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஏஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் செயின் கிரியேட் பண்ணுற அந்த ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q4ல வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோங்க. ஸோ இது எல்லாமே பண்ண போகிறோம். இது ஒரு ப்ராடக்ட் பற்றியும் வந்து பாருங்க ஒரு டைம் நம்ம லான்ச் பண்ணும்போது இன்னும் டீட்டெயில்டாக வந்து பாருங்க இதை பற்றி பேச போகிறோங்க. ஸோ ஷேர்டிங் அந்த கான்செப்டுடைய ரிசர்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். Q4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேர்டிங்குடைய ஒயிட் பேப்பர் வந்து வெர்ஷன் 1 வந்து பண்ணாக்க நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டீட்டெயில்டாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஒயிட் பேப்பர் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ Q4ல நம்ம ப்ராடக்ட் எப்படிலாம் வரப்போகுது ஷேர்டிங் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு என்ன மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் லைவ் வந்து பண்ணாக்க நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் Q4ல கிடைச்சிரும். குவாண்டம் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி இதை நான் நிறைய மீட்டிங்ஸில் நான் பேசியிருக்கேன். 2028ல் வந்து பண்ணாக்க ஒரு மேஜர் ஹார்ட் ஃபோர்க் நடக்கும். அதில் வந்து பண்ணாக்க மேபி நம்ம ஒரு பெரிய ஹார்ட் ஃபோர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ரெசிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி குவாண்டம் ரெசிஸ்டன்ட் பிளாக் செயினாக நம்ம பிளாக் செயின் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் தான். ஸோ அதோடைய POC ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான போஸ்ட் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது Q1 26 அடுத்த வருஷம் Q1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் த்ரெட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அதை ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளாக் செயின் நம்மகிட்ட இருக்கும். ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். ஸோ இன்னைக்கு ப்ரைவசியில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனின்னு பார்த்தா ஜீரோ நாலேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலேஜ் பிளாக் செயின் விர்ச்சுவல் மெஷின். ஸோ இதனுடைய ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறது Q4 25ல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆக போகுது. டிராபிக் ஆப்டிமைசேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டெக்ஸ் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ லீவரேஜ் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Q4ல. ஸோ அடுத்தது மல்டிமீடியா சப்மரிசேஷன். அதாவது ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் கண்டென்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு ஏஐ மாடியூலில் வந்து பண்ணாக்க நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணாக்க நமக்கு லைவ் ஆகிறது வந்து பண்ணாக்க எப்போ இருக்குன்னு கேட்டால் 26 Q3. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 2026 லாஸ்ட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து நமக்கு லைவாக நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாக்க அந்த ப்ராடக்ட் கிடைச்சிரும்னு வச்சுக்கலாம்.
ஸ்டோரேஜ் ஷேடிங், அந்த ஷேடிங்னு ஒரு ப்ராடக்ட் சொன்னாங்களா, அந்த ப்ராடக்ட்டுடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது Q4 26ல. ஸோ இதனுடைய மெக்கானிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டாக நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதனுடைய ஸ்கேலபிலிட்டி எல்லாமே வந்து பண்ணாக்க நம்ம கிளியராக வந்து பண்ணாக்கல எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது Q4 26. ஆ நம்மளுடைய பி சேட்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க, ஸ்பேம் அண்ட் டாக்ஸிக் கண்டென்ட் டிடக்ஷன் இன் பி சேட். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்கிட்ட, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா, பி சேட்டு பிரைவசிங்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுது, டெரரிசத்துக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்களா, தப்புக்கு துணை போற ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீல்டுக்கு போனாங்கன்னு அர்த்தம், கேட்காதவங்களாம் ஃபீல்டுக்கு போகணும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? எஸ். ஒரு கான்செப்ட் இப்போ ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய லைக் ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் இதெல்லாமே ஆல்ரெடி வந்து பண்ணாங்க ஓப்பன் சோர்ஸில் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் இருக்குன்னா நம்ம யாருக்கு என்ன கான்வர்சேஷன் பண்றோம் அப்படிங்கிறது யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இப்போ கவர்மெண்ட்டோ அஃபிஷியல்ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரையுமே ட்ராக் பண்றாங்களா, நம்ம எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றாங்களா, நம்ம எல்லாரோட கான்வர்சேஷனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்காங்களா? அருண் சார் சொல்றாரு இல்ல. அப்போ எப்படி இது ட்ராக் ஆகுது? உங்களுடைய ஃபோன் கால்ஸ், உங்களோட சேட்டிங், மெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், கயல்விழி மேடம் சொல்லியிருக்காங்க வேர்ட்ஸ். அதான் உண்மை. நம்முடைய ஃபோன் கால்ஸ், நம்முடைய சேட்டிங், மெயில்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஸ்பெக்டிவான அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, லைக் வந்து உதாரணத்துக்கு பாம், அட்டாக், கன் இந்த மாதிரிலாம் சேட் பண்ணி பாருங்களேன், என்ன நடக்குங்க? அடுத்த நிமிஷம் போலீஸ் வீட்டுக்கு வந்துடும். கரெக்டுங்களா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா irrelevant-ஆன வேர்ட்ஸ், அதாவது சில எதிர்மறையான வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார நுழையும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ராடக்டில் ஏஐலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம கொடுத்துருக்கோம். இது 2027 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இது நடக்க போகுதுங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி சொல்லுச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு இருக்குனாங்க. எதுக்கு? கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு தீர்வு இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வந்து பர்டிகுலர் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணா உனக்கு தகவல் தெரியாது அப்படிங்கிறதான பிரச்சனை. நம்ம ஏஐலேயே அதை பொருத்திடுறோம். ஒரு சேட் வந்து நடக்கும்போது, ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ரிலவெண்டான வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஏஐயே வந்து பண்ணல அதை தடுத்து அந்த 2 அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிடும், பேன் பண்ணிடும். இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம இருக்கிறோமா? இப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் ஏத்துக்குவாங்களா? அப்ரூவல் கிடைக்குங்களா? 100%. 100%. ஸோ கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் அவ்வளோதான் விஷயம். நம்ம பிரைவசி கிடையாது, நம்ம யாரையும் வந்து பாருங்க தடுக்கல. சி உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க இந்த விஷயம் தேவையா, அதை நானே எடுத்துடுறேன். ஆனா அடுத்தவங்களோட கான்வர்சேஷன்ல நீங்க நுழையாதீங்க. ஸோ சேஃபாகவும் இருக்கும், செக்யூர்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ பி சேட்ல இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் Q1 27. ஸோ ஸ்பேம் அண்ட் டாக்ஸிக் கண்டென்ட் டிடக்ஷன் இன் பி சேட். ஸோ நம்ம ஏஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் மெசேஜஸ், போஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாங்களா அது ஒர்க் ஆகும். இம்ப்ரூவ்ட் ரெக்கமெண்டேஷன் இன் பி சேட். ஸோ அது பர்சனல் சேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு டெலிவரி எல்லாமே வந்து பண்ணாங்களா நமக்கு கிடைக்க போகுது கான்ஃபிடென்ஷியலாக.
லோட் பேலன்சிங் வித் ஏஐ பெல்நெட். பெல்நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைசிங் டேட்டா ரவுட்டிங். ஸோ நம்ம டேட்டா ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் நோடில் அண்ட் எக்ஸிட் நோட்ல வந்து பண்ணாக்கல கனெக்ட் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டாக வந்து பண்ணாக்கல ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து நமக்கு Q3ல வந்து பண்ணாக்கல நம்ம பெல்டெக்ஸ் உடைய பெல்நெட் வந்து சூப்பராக வந்து பண்ணாக்கல ரெடி ஆகிடும். ஸோ அதே மாதிரி பெல்டெக்ஸ் ஏஐ உடைய சைட் செயின் மெயின் நெட் வந்து பண்ணாக்கல ரிலீஸ் பண்ண போகிறது நமக்கு வந்து Q4 27ல வந்து பண்ணாக்கல நமக்கு ப்ராடக்ட் முழுமையாக வந்து கை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்நெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது Q4ல. ஸோ மினிமைஸ் டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி நம்ம பெல்டெக்ஸ் ஏஐ வந்து பெல்நெட்டில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து Q4 27ல வந்து பண்ணாக்க நம்ம லான்ச் பண்ண போகிறோம். டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி. இப்போ இந்த ஆதார் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து டேட்டா திருடுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரியான நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அப்போ செல்ஃப் சவேரியன் ஐடென்டிட்டிஸ். ஸோ பவர்ட் பை பெல்டெக்ஸ். ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக வச்சுக்கிறது பிளாக் செயினில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ரெடி பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொம்ப செக்யூர்டான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பண்ணாக்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது எல்லா இடங்கள்லையும் பிளாக் செயினில் ஒர்க் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு டூலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் ஆக போகிறது 27 Q4ல வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிடும். ஸோ ஐடென்டிட்டி ஃபீல்ட்லையும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன விஷயங்கள். இது இல்லாமல் நிறைய செவரல் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் மார்க்கெட்டில் ஏதாச்சும் புது டெவலப்மெண்ட் ஏதாச்சும் வந்தாலும் ஸோ அதையும் சேர்த்து எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025, 26, 27 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோ உலகம் நம்ம கையில் தாங்க. இந்த கிரிப்டோ உலகத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரீதியாகவும் இன்னும் சொல்லப்போனால் படைப்புகளின் ரீதியாகவும் முன்னோடியான ஒரு காயினை நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் வாழ்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கொடுத்தாங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அந்த லேம்போ மீட்டில் வந்து காணொளி வாயிலாக நம்மளுடைய கண்ட்ரி சரி நம்ம பெல்டெக்ஸ் உடைய சிஇஓ கிம் ஹெலனும் நம்ம பெல்டெக்ஸ் உடைய சேர்மன் அஃபண்டி சார் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து சொன்னாங்க. ஸோ அந்த வாழ்த்து செய்தியை அப்படியே வந்து பண்ணாக்கல உங்ககிட்ட தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அடுத்த 3 வருஷம் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து பண்ணாக்கல பெல்டெக்ஸ் போக போகுது அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தருணத்தில் நம்முடைய கிரேட் ஜென்எக்ஸ் ஆறுமுகன் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் எடுத்துக்கலாம். வெல்கம் சார். சார் அட்மிட் பண்ணணும் நீங்கள். ஓகே ஓகே. எல்லோருக்கும் இனிமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள். மணி தேங்க்யூ. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது எப்பவுமே அப்டேஷன் கொடுக்கும்போது நீங்க ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற காரணம் எல்லாத்துக்குமே தெரியுமா என்னன்னு தெரியல. சொல்லியாச்சுங்க சார். சொல்லிட்டீங்களா? சரி ரைட். ஆமாம் சார். எல்லாருமே வந்து நீங்க வந்து அருமையான தங்க கட்டி பெத்து எடுத்திருக்கிறீங்க. அதுவும் வந்து ஒரு ஆர்மன்ல வந்து புது புது ப்ராடக்ட் வர்ற மாதிரி மணிக்கு ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்குது. அதற்கு எல்லாமே நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். மணி நாளைக்கு என்ன கோயம்புத்தூர் வர்றீங்களா? வரேங்க சார். ஓகே ஓகே. அங்க நேரடியாவே வாழ்த்து பெற்றுக்கலாம். சூப்பரான அப்டேஷன் கொடுத்தீங்க. சூப்பரா இருந்தது. இது நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2027 அப்படிங்கும்போது நம்ம எங்க உச்சிக்கு இருப்போம் அப்படிங்கிறது இதுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இன்னைக்கு நீங்க கொடுத்த அப்டேஷன் வந்து சூப்பரான அப்டேஷன் கொடுத்துருக்கிறீங்க. அது எல்லாமே கிரகிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதுல வந்திருக்கிற 300 பேருமே வந்து நல்ல உன்னிப்பா கேட்டிருக்கிறாங்க. அந்த 300 பேர் 3000 பேருக்கு கொண்டு போகணும், 3000 பேர் 30,000 பேருக்கு கொண்டு போகணும், 30,000 பேர் 3 லட்சம் பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு அருமையான செஷன் எடுத்ததுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். எஸ், ஆக்சுவலாக இந்த அப்டேட்டோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு ஏவி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏவி வந்து நம்ம இப்போ லைவ் பண்ண சொல்கிறேன்.
2018 நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அடுத்து 27 வரைக்கும் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏவியை எல்லாரும் முழுமையாக கவனிங்க. அட்மின் ப்ளே பண்ணலாமா? சவுண்ட் வரலடா. Parent ledgers. That means anyone can see how much crypto you hold. If they can link your address to your real-world identity, yes, an exchange or blockchain analysis firm can easily do this. For a currency to be fungible, all of its denominations must hold equal value. This is achieved by confidential coins. Confidential coins like Beldex do not link the sender to the receiver. Ability and traceability choice for Beldex network. The Beldex mainnet launched in March 2018. It used the proof of work consensus and the algorithm. About 65% of the total supply. சவுண்டு சவுண்ட் வரலமா? All of its denominations must hold equal value. This is achieved by confidential coins. Confidential coins like Beldex do not link the sender to the receiver. Their transactions are free of linkability and traceability. Thus, the Beldex team decided that CryptoNote, the confidential protocol powering Monero, would be the right choice for the Beldex network. The Beldex mainnet launched in March 2018. It used the proof of work consensus and the Kryptonite algorithm. About 65% of the total supply was distributed through ICO pre-sales and public sales between May-August 2018. During this period, a bug bounty program was launched to attract independent developers and auditors to review the Beldex codebase. By December 2018, BDX was listed on CoinGecko and was successfully trading on BTC, Alpha, and Stex crypto exchanges. First quarter 2019, the network transitioned to the Kryptonite heavy algorithm in an effort to resist a SIC-based mining. At the same time, a significant masternode update was rolled out, enabling BDX holders to become validators on the Beldex network. Masternode validators were now able to collateralize their BDX to earn rewards while adding to the network security and decentralization. In second quarter 2019, Beldex was listed on CoinMarketCap and was among the top 250 cryptos by market cap during this period. BDX was listed on the IDCM exchange and then on the Evenode's Masternode pool staking platform. In third quarter 2019, Beldex obtained an AML compliance certification from the Financial Services Authority of Estonia. At the same time, Beldex partnered with the Magnum Decentralized Wallet. In 2020, the Beltex network was upgraded to the Kryptonite Conceal algorithm as more people began to use it. The network became congested with blocks taking longer than 120 seconds to be processed. It was clear that proof of work had its drawbacks. The community overwhelmingly voted for an on-chain scaling solution, and thus in second quarter 2020, the research on the Beltex proof of stake chain began. In Q3 of the same year, phase 1 of POS testing on the Beldex testnet and research on Beldex D apps began. The Beltex decentralized web wallet went live. BDX was listed on Bayucoin. Beldex
Beldex International Inc. was registered in Seychelles. 2021 marked substantial milestones in the development of the Beldex POS network. BDX was listed with data providers like Nomics, CoinPaprika, CMC.io, CoinCodex, CoinRanking, and CryptoCompare. Version 2 of the web wallet, the Electron, desktop wallet, and the Android wallet were launched in Q2. BDX was listed with the Bilaxy Crypto Exchange to ensure that BDX holders can participate in the growing DeFi ecosystems. The Beldex chain was bridged to the Binance Smart Chain. This enabled holders to swap BDX for WBDX, a BEP20 token pegged to BDX on a 1:1 ratio. In third quarter 2021, version 2 of the white paper and update were released. The Beldex website's user interface was revamped. Meanwhile, Flash Instant Transactions, Proof of Stake dependencies, the storage server, and Belnet DVPN were pushed onto the testnet. In fourth quarter 2021, BDX was listed with the Tier 2 exchanges, MXC and Hotbit. BDX was also listed with the Masternode shared staking platform, MyCointainer, and the Masternode cold staking platform, NodeHub. Round 1 and Round 2 of the Beldexpo's airdrops were conducted with 150,000 participants. An improvised version of the Beldex Android wallet went live. In late September 2021, the Beldex testnet faced a slight setback when proof-of-stake nodes failed to communicate with each other. But we did not relent. In early October 2021, this was rectified as we began testing POS once again. On December 10th, 2021, history was made when the Bucephalus hard fork went live. The Beldex network successfully transitioned from a proof of work to a proof of stake consensus at block height 740,2421. This transition introduced the following changes. Miners were deprecated. Block rewards increased 5 times. Masternode validator rewards were increased by 212.5%. The transaction size was reduced, and 4 times faster block creation from 120 seconds to 30 seconds. At the end of 2021, Beldex had a total of 350,000 users worldwide, with over 200,000 daily active wallets. First quarter 2022, in January, an enhanced version of the mobile wallet was launched on both the Android and iOS platforms, which allows users to instantly sync to the Beldex network, as well as store, send, and receive BDX. BDX was listed on HitBTC, a top 100 cryptocurrency exchange on CMC. The Beldex Contributor Program was launched. Community members could take part in the project's research, development, and marketing activities. The Beldex codebase was audited by Certic, a leading blockchain auditing firm. Beldex is committed to innovating and making novel advancements to crypto. Thus, we introduced the Beldex Research Labs, a separate entity that deals with the research and development of the Beldex ecosystem. Beldex was listed on the Perfect Nodes Masternode hosting platform. On June 29, 2022, the first decentralized application built on top of the Beldex network went live. The BChat private messenger was launched on both the Play Store and App Store. Simultaneously, BChat's website was launched. On BChat, users could send and receive truly private messages. They could open social and secret groups. BChat was also featured on Forbes on June 29, 2022. The Masternode Monitor app went live on August 23, 2022. This enabled Masternode operators to easily monitor their masternodes. On August 18, 2022, BDX was listed on Gate.io, a top 10 cryptocurrency exchange on CMC. On September 1st, 2022, Beldex Research Labs partnered with Geometry Labs and researchers from the University of Erlangen-Nuremberg to advance its research activities. On September 28, 2022, the beta version of the Belnet decentralized VPN app was launched on the Play Store. Simultaneously, the Belnet website was launched. Belnet masks your IP address and anonymously routes your traffic through the Beldex network. On October 2nd, 2022, BChat's voice and video call feature was launched. Users could now make encrypted peer-to-peer calls to their loved ones. On November 1st, 2022, the BChat desktop app went live for Windows, macOS, and Linux. Fourth quarter 2022, the Belnet app's UI/UX was updated with new features that showed logs as well as the upload and download speed.
need. BChat and Belnet was listed on decentralized app stores like Magic Square, Dapradar, Dap.com. The Beldex coin was listed on the non-custodial KYC-free platforms Let's Exchange and SimpleSwap. The Beldex ecosystem has only revealed the tip of the iceberg. First quarter 2023. Partnered with StealthX. Beldex partnered with the StealthX swap. This partnership enabled swap from BDX to a number of other cryptocurrencies. Partnered with Higlin. Beldex partnered with Higlin, a masternode hosting platform on January 10th, 2023. Higlin subsequently added the BDX payment gateway on their platform. Users can host Beldex masternodes and pay with BDX. Launched international communities on Telegram. International Telegram communities for Turkey, Korea, China, Russia, Vietnam were launched. With this, Beldex has a total of 11 international communities. BDX listed on KuCoin Exchange, one of the top crypto exchanges on CoinMarketCap, partnered with Traycoder.app. Beldex partnered with Traycoder.app, a KYC free swap that lets users anonymously swap other cryptocurrencies for BDX and vice versa. Beldex exit node rewards and selection criteria announced. Beldex announced the updated exit node rewards and selection criteria for exit node contributors. Based on the updated and attractive reward mechanism, a number of contributors began setting up exit nodes. BDX verified on CMC. BDX was verified on CoinMarketCap and currently ranks 234. The Beldex wallet was integrated onto the BChat decentralized messenger. BChat users could text and send BDX in-app. This feature went live on January 23, 2023. Belnet for desktop launch. The desktop version of the Belnet DVPN was launched for Windows and Linux operating systems. This enabled users to browse anonymously from their desktop and laptop devices. BChat wallet feature live on BChat desktop. The BChat wallet feature went live on the desktop version of the app for Windows, Linux, and macOS. BDX was listed on the Exchange.me KYC free swap on February 11, 2023. BDX was listed on the SwapSpace KYC free swap on February 17, 2023. BDX was listed on the Houdini swap platform on February 17, 2023. Houdini swap also uses intermediaries like Beldex to anonymize the swap of other cryptocurrencies. Beldex partnered with DWF Labs, a market maker and Web3 investing firm. DWF Labs invested a total of $25 million for the research and development of the project. BDX was listed on the Changelly swap platform on March 2, 2023. On March 6, 2023, an updated version of the Belnet app was launched on Play Store, which showed upload and download speeds along with connection logs. On March 8, 2023, Beldex partnered with the Ivan DPay e-commerce and payment gateway platform. Users were able to pay using BDX on Ivan DPay's vending machines in Dubai and on point-of-sale machines after purchase from specific retailers. The custom exit node feature was added to the Belnet mobile app for Android on March 27, 2023. The pay-as-you chat feature that can be used to send and receive BDX right from the chat window went live on the BChat desktop app for Windows on March 31, 2023, second quarter 2023. MEXC Global BDX BTC pair listing. A new BDX BTC trading pair was listed on the MEXC Global Cryptocurrency Exchange on May 3, 2023. A new BDX BTC trading pair was listed on the Gate.io crypto exchange on May 11, 2023. On May 25, 2023, the Exelix swap platform offered a 50% discount on swap fee for BDX swaps. Belnet desktop version 1.1.0 with custom exit node setup. An updated version of Belnet desktop app with custom exit node setup feature was launched on May 31, 2023. In addition to this, exit nodes were categorized as foundation run and community run nodes. Partnered with Arctic Wallet. Beldex partnered with Arctic Wallet to enable BDX users to hold, send, and receive BDX on the Arctic Wallet app. Partnered with Bickert Ventures. Beldex partnered with Bickert Ventures, a Web3 seed and VC firm. As a result, Beldex raised a total of $3 million in funding from Bickert Ventures for the development of the Beldex ecosystem. Beldex Electron Wallet revamped UI. Beldex Electron Wallet with a brand new and easy to use UI was launched on June 30th, 2023, third quarter
2023. The pay-as-you-chat feature went live on the BChat mobile app for Android on July 6, 2023. On July 25, 2023, NodeHub integrated the BDX payment gateway. Users can host Beldex master nodes and pay the platform fee in BDX. The Beldex Electron wallet with integrated swap was launched on the August 31st, 2023. Users could swap BDX for other tokens and vice versa right from the Beldex wallet for desktop devices. Fourth quarter 2023, Beldex partnered with the Uquid e-commerce platform, where users can buy various gift cards with BDX and then redeem the gift cards for real-world products and merchandise. Beldex partnered with Block Alpha Technologies, an investor and market maker who pledged USD $3 million for the research and development of the Beldex project, especially for the implementation of the network's proof of concept EVM. Beldex name service hard fork update goes live on testnet on the November 27, 2023, and is likely to release on the mainnet in January 2024. Height 1,251,330. The Beldex wallet update for Android launched on October 31st, 2023 with a sleek new design and improved performance. In the first half November 2023, Beldex conducted a live AMA event, affiliates event, and a trading contest for the community. More than $100,000 in BDX were awarded to winners. And Gate.io events. By the end of November 2023, Beldex conducted an AMA event, quiz contest, and a trading contest for the community. More than $14,000 in BDX were awarded to winners as prizes. The optional wallet feature on BChat for Android devices was released on November 18, 2023. The optional wallet feature on BChat for iOS devices was released on November 23, 2023. The Burn hard fork went live on the Beldex testnet on the November 24, 2023, at a height of 1,251,330. The Beldex wallet update for iOS devices was released on November 27, 2023, with improvised design and enhanced performance. In preparation for the Burn hard fork in January 2024, the respective binary packages were released for masternodes on the December 19, 2023. The Burn hard fork is expected to go live at mainnet height 2,986,890. 2024 updates. Q1. On January 10th, BDX debuted on the derivatives market with its listing on Decoin Exchange. The Burn hard fork was announced on January 17, marking a key milestone for the network. On January 22, the lightweight and convenient Beldex web wallet launched, enabling seamless third-party integration of BDX. The Burn hard fork went live on February 1st, introducing the highly anticipated Beldex name system names and domains. Soon after, the feature to buy and transfer BNS names was rolled out on BChat, the Beldex wallet, and the Electron wallet apps. On February 7th, Beldex partnered with KuCoin for a staking campaign offering a remarkable 200% APR. The BNS burning mechanism contributed to over 1 million BDX burned by March 11th, showcasing the system's efficiency. By March 12th, more than 1,000 BNS names were registered on the Beldex network. On March 18th, BChat achieved 500,000 downloads on the Play Store, a major milestone in user adoption. Q2. On April 29th, the Beldex protocol launched support for the Polygon network, enabling anonymous Matic transactions. On May 23, the Electron wallet app introduced features to update, renew, and check the deregistration height of BNS names. On May 31st, the Beldex official wallet app was listed on Up2Down, providing an alternative to Play Store and App Store. On June 1st, 2024, BDX was added to the DEPIN category on CoinGecko. BDX ranks 22nd in the category. On June 14th, Beldex trended on CoinMarketCap under the DEPIN category. Beldex joined Zelcore as a supported wallet on June 25. Third quarter. The Hermes hard fork went live on September 3 at block height 3,546,545, introducing ETH address support for BNS names, multi-masternode setup limits, and enhanced network performance. Beldex entered the Binance Futures Next voting platform on September 4, gaining over 1 million votes in just 10 days. By September 24, Beldex achieved 2
million votes on Binance Futures Next, quickly climbing to 3 million votes within 2 days. To celebrate the Hermes hard fork, Beldex partnered with Higlin on September 30 to offer 1 month of free Masternode hosting. Q4. On October 3, Beldex reached 4 million votes on the Binance Futures Next platform. On October 15, Beldex was again listed as a trending coin under the Depin category. On November 25, BDX was listed on CoinX under the BDX USDT market. CoinX users could also participate in the automated market maker program to provide liquidity and earn 50% dividends in trading fees. On December 6, BChat reached 1 million downloads on the Play Store. On December 10th, the Beldex browser for Android devices went live on the Play Store. The Beldex browser is integrated with an AI model that summarizes web content for quick and easy navigation. Vision for 2025, Q1. Sharding research begins to enhance network scalability. Development of sidechains starts to enhance transaction throughput. Beldex AI integrated into the browser for smarter, faster browsing. Bulletproof Plus live on testnet, enhancing transaction confidentiality and speed. Hardware wallet will support Beldex for secure asset storage and transaction. Safe HODL wallet, a wallet that supports Beldex and Ethereum-based tokens, will be released. Q2. Release of the BNS Marketplace, which will act as a secondary market for BNS names. Deploy the first federated learning test model in BChat. Releasing the Masternode dashboard for quick Masternode overview. Implementing AI smart routing in Belnet for efficient data packet routing. Releasing Beldex protocol on the Arbitrum network. Virtual machine development kicks off, paving the way for future smart contracts. Q3. Hard fork that implements the Bulletproof Plus upgrade onto the Beldex network. Beldex protocol releases in the Optimism network. MN App Store will be launched to provide easy access to user-run MN apps. Release of the malware alerts feature in Belnet. Q4. The complete AI sidechain development will begin. Split tunneling feature will be implemented on Belnet. Large file sharing feature will be released in BChat. Sharding white paper Vive 1 will be outlining scalability advancements. Research on post-quantum cryptography starts to address future security needs. Vision for 2026. Q1. In 2026, Beldex will launch an upgraded voice and video calls feature on BChat. Research on smart contract features on sidechain DevNet will begin. ZK-BVM feasibility study will commence. Research will begin on post-quantum cryptography, and VRF will be implemented on the mainnet. Q2. Decentralized identity using FHE paper version 1 will be published. Private set intersection encryption will be implemented in BChat. Traffic will be optimized on Belnet using Beldex AI. Q3. First proof of concept for lattice-based cryptography will be unveiled. Personalized AI features will be released in BChat. Node quality assessment will be implemented in Belnet. Multimedia summarization will be released on the Beldex browser using Beldex AI. Q4. ZK-BVM testing starts on the sidechain testnet. Storage sharding development begins. Language and sentiment analysis in BChat. Security enhancements, threat detection model will be released in Belnet. Vision for 2027. Q1. The first NFT will be created on the sidechain DevNet. Decentralized identity will debut on the testnet. Spam and toxic content detection will enhance conversations on BChat. Security enhancements with a threat detection model will strengthen Belnet. Q2. BChat will feature improved recommendations. Belnet will introduce fraud and abuse prevention mechanisms. Q3. Privacy-preserving metrics will ensure safer interactions on BChat. Belnet will optimize performance with AI-powered load balancing between exit nodes. Q4. Beldex AI sidechain will launch on the mainnet. The first on-chain settlement will occur on the Beldex network. Predictive maintenance will boost reliability in Belnet. Projects will be onboarded to the sidechain. Decentralized identity will be released on the Beldex mainnet. With these exciting updates planned for 2025, 2026, and 2027, Beldex continues to lead the charge in building a more scalable, secure, and decentralized future. Stay tuned for more updates as we push the boundaries of blockchain technology. Beldex wishing you a happy new year. May the coming year bring you boundless opportunities and growth. அப்பா எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? இது சின்ன திரையில இங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே கூட எங்க பாஸ்டர் சார் போடும் போது ஃபுல்லாவே ஒரு பெரிய ஹாலு. அதில் வந்து லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. சவுண்டை ஃபுல்லாக ஆக்கி சொல்லிட்டாரு. ஒரு தியேட்டர் எஃபெக்ட்ல அங்கே பார்க்கும்போது
அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சு வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடைசியா இந்த நியூ இயர் ஸ்லைட் பார்க்கும்போது, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. மைண்ட் ப்ளோயிங். உண்மதான். ஆக்சுவலா 2018ல ஆரம்பிச்சு 2027 வரைக்கும். எத்தன வருஷங்க? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜேர்னி பெல்டெக்ஸ்க்கு. இல்லையா? 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக் ரெக்கார்டோட வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணுங்க. கரெக்ட்டுங்களா? முடியுமா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கம்பெனியால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிரிப்டோ பேஸ்டான கம்பெனிஸ் எத்தனையோ மார்க்கெட்ல வருது. 1 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்க, அது பெரிய விஷயம். கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது, ஒரு ப்ராடக்ட் இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட்ட உருவாக்கி, இப்படிப்பட்ட ரோட் மேப்போட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க போய் மார்க்கெட்ல காட்டலாம். அந்த ஒரு வீடியோ போதுங்க, பெல்டெக்ஸ பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. இந்த ஒத்த வீடியோ சொல்லும் பதிலுங்க, பெல்டெக்ஸ்னா யாரு? இந்த பெல்டெக்ஸ தூக்கி சுமக்கிற அந்த ஆர்மன் யாரு? அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளம், சான்று அப்படின்னா, இந்த ஒத்த வீடியோ போதுங்க. வேற எதுவுமே தேவையில்ல. இந்த ஒத்த வீடியோ போதும். வேற எதுவுமே தேவையில்ல. வேற எத பத்தியும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க யாரு? என்ன பண்ணோம்? எப்படி வந்தோம்? இப்ப எப்படி இருக்கோம்? எப்படி இருக்க போறோம்? அதையும் சொல்லியாச்சு. ஸோ பெல்டெக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன? இந்த பாத்துக்க வீடியோ. வேற எதுவும் தேவையில்ல. நாம யார்? வேற என்ன தேவை? இந்த வீடியோ பத்தி சொல்றதுக்காக நம்முடைய கிரேட் மில்லினியல் சீனியர் மோஸ்ட் லீடர், இன்னும் சொல்ல போனா பெல்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட பயணம் பண்ண ஒரு நபர். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த பெல்டெக்ஸ எப்படி சொல்றது? ஒரு கருவா இருந்து அந்த கரு உருவாகி கரு வளர்ந்து அது குழந்தையாகி இன்னைக்கு தவழ்ற வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு தவழ்ற வரைக்கும் தான் வந்திருக்குது. ஸோ இந்த ஜேர்னியை ஆரம்பத்துல இருந்து ரசிச்ச ஒரு நபர் அதை பத்தி பேச வரார். வெல்கம் தலைவரே. சார் உற்சாகமான வணக்கம் சார். ஹாப்பி ஈவினிங். உண்மையிலே வந்து நீங்க வந்தாதான் சார் அந்த உற்சாகம் வருது. என்ன அப்படின்னு இப்ப எனக்கு என்ன உற்சாகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை பேருமே வெள்ளிக்கிழமை வேற எல்லாம் ஜாலியா உட்காந்து இன்னைக்கு கோயிலு, குளம் எல்லாம் போறத விட்டு போட்டு, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ஒரு இந்த கோர் டீம்ல இப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிதினும் அரிது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய அரிது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல துறை அமையறது அதை விட அரிது. அந்த துறை அமையும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாமே பயந்துட்டு தான் பண்ணிட்டு இருப்போம். அந்த நிறுவனமும் சூப்பரா அமைஞ்சது மிகப்பெரிய அரிது. அது எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, டி நல்ல ப்ராடக்ட், நல்ல நிறுவனம், நல்ல பிளான் எல்லாமே கரெக்ட் தான். மேல இருக்கிற லீடர்ஸ் சரியில்லாம இருந்து எத்தன பேர் எத்தன இடத்துல இருந்து நம்ம எப்படியெல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் சார் மாதிரி, ராஜ்குமார் சார் மாரி, நம்ம ஆறுமுகமணி அண்ணன் மாதிரி, நம்ம அருண் சார் மாதிரி, இந்த மாதிரியான லீடர்ஸ் அமையறது மிகப்பெரிய அரிது. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மந்த்லி ஒரு அப்டேஷன் என்ன விஷயங்கள் அந்த சார் சொன்னாரு. அந்த நான் வேற எதுக்கும் நான் ஆக்சுவலா ஹேண்ட் ரைஸ் பண்ணது வேற ஒண்ணுமே இல்ல. அந்த வீடியோ எங்களுக்கு எப்படியாச்சும் ஒண்ணு ஷேர் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த சபையில நம்மளுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இதை விட அற்புதமான ஒரு வாய்ப்பு இனி நம்மளுக்கு கனவுல கூட கிடைக்காது. நீ எத்தனை நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் நினைக்கிறேன். நம்ம அப்பா அம்மா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனாலதான் இந்த துறை நம்மளுக்கு சரியான நபர் மூலியமா சரியான காலகட்டத்துல சரியான ஒரு நேரத்துல நம்மளுக்கு இது அமைஞ்சிருக்கு. அது இந்த புல் மார்க்கெட் வேற. பாஷா சார் அடிக்கடி சொல்லுவாருங்க, இன்னைக்கு பெல்டெக்ஸ நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா இனிமேல் இனிமேல் உங்களுக்கு இதுல ஒரு பெரிய பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு இருக்காருங்க. அதிகபட்சம் என்னங்க, அதிகபட்சம் நமக்கு ஒரு 1.5 வருஷம் தான் நம்மளுக்கு இனி டைம் இருக்கு. அந்த 1.5 வருஷத்துக்குள்ளார இந்த மாதிரியான மணிவண்ணன் சார் மாதிரியான மாபெரும் லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவருக்கு நம்மளுக்கு என்ன பயம்?
பட்டை கிளப்பிட்டு போக வேண்டியதானே. ஓகேங்களா. உண்மையிலே வாய்ப்பு நம்மளை தேடி வந்துச்சுன்னா நாம அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம். வாய்ப்பை நாமளே உருவாக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசாலின்னு சொல்லுவோம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா ஏமாளின்னு சொல்லுவோம். வாய்ப்பு கிடைச்சும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் முன்னேறிடுவேன், வாய்ப்பு கிடைச்சிருந்தா முன்னேறுவேன்னு சொல்லிட்டு இருந்தா கோமாளி ஆயிடுவோம். கோமாளியா, ஏமாளியா, அதிர்ஷ்டசாலியா இல்ல புத்திசாலியா அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு, வாய்ப்புக்கு நன்றி. வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். See you all at the top. Thank you. என்ன ரைமிங், என்ன ரைமிங். புத்திசாலியா, ஏமாளியா, கோமாளியா, நீ யாரா இருக்குன்னு நினைக்கிறேன். வா வா. சூப்பர் சார், வேற லெவல் தலைவர் தான். ராஜசேகர் சார் வந்தாலே இந்த உற்சாகம் தானா வரும். சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அப்டேட். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு கம்பெனி உணர வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் போயிட்டு 5000 காயின் 10,000 காயின் பிசினஸ் எடுத்து நம்ம என்னைக்கு காயின் சேர்க்கறது? காயின் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பறக்க போகுது. 2025 பெல்டெக்ஸுக்கான வருஷம் அப்படின்னா எந்த உச்சத்துல போய் பெல்டெக்ஸ் நிற்கும் அப்படின்னு தெரியலைங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேனே, நாளைக்கே பெல்டெக்ஸ் ஒரு ரூ. 100 போயிடுது அப்படின்னா அந்த தருணத்தை நம்மளால மகிழ்ச்சியா கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் எனக்கும் வருத்தமா தான் இருக்கும். என்னாலையும் மகிழ்ச்சியா கொண்டாட முடியாதுங்க. அநேகமா இங்க இருக்கிறவங்கல்ல வருமானத்தின் அடிப்படையில வந்து பண்ணாங்க காயின் அதிகமா சேர்த்தது நான் தான். இங்க இருக்கிறவங்கல்ல. என்னோட அதிகமா சமைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் சொல்றேன். ஆனாலும் இந்த ரூ. 100 போயிடுச்சுன்னா அந்த தருணத்தை மகிழ்ச்சியா கொண்டாட முடியுமான்னு கேட்டா, அடடடடா ஒரு ஆஃபர் வந்துச்சு. அந்த ஆஃபரை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் அதிகமா வந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் காயின் அதிகமா சேர்த்துருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ. இந்த 2024 இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா, இன்னும் ஒரு 5 லட்சம் காயின் 10 லட்சம் காயின் இன்னும் ஒரு 50 லட்சம் காயின் சேர்த்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு உட்காந்து வருத்தப்படுவோமே தவிர அந்த தருணத்தை மகிழ்ச்சியா கொண்டாடுவோமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் முடியாது. அருண் சார் வந்திருக்காரு பாருங்க, என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கலாம். சார் வணக்கம். எஸ் சார். எஸ். ஆக்சுவலாக நானும் அதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. 2021 புல் மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ணோம், நல்லா பணம் பண்ணோம். பட் இருந்தாலும் கூட அந்த மார்க்கெட்டில் காயின் சேர்க்கறதுக்கான நல்ல பிளான் இருந்துச்சு. அப்போல்லாம் 18 மந்த் பிளானே இருந்துச்சு நம்ம கையில். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உண்மையிலே வந்து அந்த பிளானில் அசட்டை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ரீஸ்டேக்கெல்லாம் பண்ணி கொண்டு வந்தா கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அசெட் வந்து இப்போ கையில் இல்லை அப்படிங்கிறது தான் தோணிகிட்டே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இந்த புல் மார்க்கெட்டில் நமக்கு அதே பிளான் மாதிரியே இன்னைக்கு ஒரு பிளான், அலைட் பிளான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் சீக்கிரமாக இந்த பிளான் இருக்காது. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு பேக்கப் அசட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் இப்போ நான் ஒரு 3 வருஷம் கழிச்சும் கூட நான் இப்போ வருத்தப்பட்டிருக்கிற மாதிரி எல்லாருமே வருத்தப்படுற சூழ்நிலை அமையும். பட் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி எந்த பியர் மார்க்கெட் வந்தாலும் நீங்கள் ஒரு துளி கூட வருத்தப்பட மாட்டீங்க, ஒரு துளி கூட இறங்க மாட்டீங்க. எந்த மார்க்கெட் எப்படி போனாலும் அசட்டை மட்டும் இந்த மார்க்கெட்டில் இந்த பிளானை யூஸ் பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா பக்காவா நம்ம எந்த மார்க்கெட்டுக்கு பயப்படாம, இன்னும் சார் சொன்னாரு, பாஷா சார் சொன்னாரு, 2050 போனாலும் நம்ம மார்க்கெட் பறக்குங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம மார்க்கெட்டுக்கு. நம்ம ப்ராஜெக்ட் 2050 ஆனாலும் ரன் ஆகிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் வந்து தைரியமா ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு அணி, இந்த ஒரு ப்ராஜெக்ட், இந்த ஒரு கம்பெனியில நீங்க இன்கம் பண்ணலைன்னா வேற எந்த கம்பெனிலையுமே இன்கம் பண்ணிட முடியாது, சாத்தியமே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொன்னாரு சார். ஸோ அப்போ அந்த வாய்ப்பை தான் நான் பார்க்குறேங்க. இந்த வருஷத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க அசட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வாய்ப்பில் பிஸ்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கமும் இந்த வருஷம் நல்லாவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது, தவற விட்டுறாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், தேங்க்யூ வருண்ஜி, தேங்க்யூ. ஆக்சுவலி அது என்ன வாய்ப்பு அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக 2025 நம்ம இந்த நிலையில இருக்கிறோம் இல்லைங்களா? 2027 நாளைக்கு நம்ம ஒரு நிலை போக போறோம்ல.
இதெல்லாம் இன்னைக்கு நேத்து முடிவு பண்ண விஷயம் இல்லைங்க. இது எல்லாமே இப்படிதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு 2015லயே ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டு. இதான் பாஸ்கர் சார் சொன்னார். 2050ல பெல்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஆர்மண்ட் எப்படி இருக்கும், இங்க இருக்கிறவங்க வந்து பாருங்க எப்படி இருப்போம் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டு. எதையும் இதுக்கு மேல யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க போறது இல்லைங்க. ஆல்ரெடி ப்ரீ டிசைன் பண்ண ஒரு விஷயத்துல தான் நம்ம ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் கண்ட்ரி சொன்னார். ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு காலத்தில் இருக்கோம். ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் இப்போ எப்படி காயின் சேர்க்கிறது அப்படின்னா, காயினை கிள்ளி எடுக்காதீங்க, அள்ளி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஸ்டேக்கிங் பிளான், இஎஸ்பி, இபிஎஸ் இல்லைங்க, இஎஸ்பி, எலைட் ஸ்டேக்கிங் பிளான். ஸோ இப்போ இந்த வீடியோ ஒன்று காட்டணும்ல, இந்த வீடியோவை கொண்டு போய் ஒருத்தருக்கு போட்டு காட்டினா, நாங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம், இனி இப்படி மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒருத்தர்கிட்ட காட்டணும் அப்படின்னா ஒரு 50,000 காயின் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியாது? ஒரு 50,000 காயின் பிசினஸ் எடுக்க முடியுங்களா முடியாது? ஸோ நம்ம ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன என்ட்ரி எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் பெருசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா HNI கிளைண்ட்ஸை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய பிசினஸ் எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஎஸ்பி எலைட் ஸ்டேக்கிங் பிளான் அப்படிங்கிறது. ஸோ இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளான் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 காயின், 1,00,000 காயின், 2,00,000 காயின், 5,00,000 காயின். இதில் பர்டிகுலராக இந்த 50,000 காயின் அப்படிங்கிறது லிமிடெட் பீரியட். ஸோ மார்ச் வரைக்கும் தான் இந்த 50,000 காயின் இருக்கும். பேக்கேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த பேக்கேஜை தூக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஸோ 50,000 காயின் அப்படிங்கிறது லிமிடெட் பீரியட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான் இருக்காது. பட் 1,00,000, 2,00,000, 5,00,000 இந்த பேக்கேஜ் வந்து பண்ணாக்க நமக்கு பர்மனண்டாகவே வந்து பண்ணாக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு கேபிட்டல் ப்ளஸ் ரிவார்டு ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரியான பிளானு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு 50,000 காயின் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மாதத்துக்கு 4.75% கிடைக்கும். உதாரணத்துக்கு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,375 காயின் கிடைக்கும். 60 மாதத்துக்கு கிடைக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,42,500 காயின் கிடைச்சிருக்குங்க. 1,00,000 காயின் பண்ணியிருந்தாருன்னா மாதம் மாதம் 5,000 காயின் 5,000 காயின் அப்படிங்கிற மாதிரி 60 மாதத்துக்கு கிடைக்குங்க. மொத்தமாக 3,00,000 காயின் கிடைக்கும். 300%. காயினோட பிரைஸ் இதே நிலையில இருந்துச்சு அப்படின்னா 20 மாசத்துல போட்ட அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வரதுக்கப்புறம் மீதி லாபம். மேபி காயினோட பிரைஸ் ஜஸ்ட் டபுள் ஆச்சு அப்படின்னா 10 மாசத்துல போட்ட அமௌண்ட் வந்துருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் மொத்தமும் லாபம். 18 மாசத்துக்கு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரெகுலர் பிளான். அந்த பிளானை பத்தி தான் அருண் சார் சொல்லிட்டு போனார். காயினை அக்குமுலேட் பண்றதுக்கு, காயினை மல்டிப்ளை பண்றதுக்கு, நிறைய சேர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேக்கிங் பிளான் அப்படின்னா இந்த ரெகுலர் பிளான் தான். ஸோ இந்த பிளான்ல மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் எடுக்க முடியுமோ எடுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், 1,00,000 காயின் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பான்சர் கமிஷன் 10%. ஒருத்தரை 10% வந்து பாருங்கள் ஸ்பான்சர் கமிஷன் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட காயின் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். டார்கெட் வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஸ்பெக்டை புதுசாக போய் பார்க்குறேன். இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஸ்பெக்டை புதுசாக ஒவ்வொருத்தரும் பாருங்கன்ற. உங்க டீம் வளரட்டும், அதுக்கு சப்போர்ட் பண்றோம், சர்வீஸ் கொடுக்குறோம், அந்த டீமை பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளான்ல ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஸ்பெக்டை என்னோட பர்சனல் கான்டாக்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினால் கூட மாதத்துக்கு 30 பேர் ஆச்சு. 30 பேரை பார்க்கும்போது குறைந்தபட்சம் நம்முடைய பிசினஸ் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:2. 30 பேர்த்த பார்த்தா 20 கன்வர்ஷன் நிச்சயமா வந்துடும். வேண்டாம், 10 கன்வர்ஷன் வரட்டும், 3:1 போட்டுப்போம். அப்போ மாசத்துக்கு 10 கன்வர்ஷன் வந்தால் கூட 10,00,000 காயினை நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ணா 1,00,000 காயின் கிடைக்குது கமிஷனா. 1,00,000 காயின் கமிஷனா கிடைக்குது, ஸ்பான்சர் கமிஷனா மட்டுமே. 1,00,000 காயின், மேபி காயினோட பிரைஸ் ஒரு 100 rupees போச்சுன்னா எவ்வளோங்க? 1 கோடி. இப்போ 1 கோடி ஒரே மாசத்துல சம்பாதிக்க முடியுமா? முடியும். கம்பெனி கொடுக்க தயாரா இருக்குங்க. கிள்ளி எடுக்காதீங்க, அள்ளி எடுத்துட்டு போங்க, கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லுதுங்க. இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முழுக்க நம்ம கையில் மட்டுமே இருக்குதுங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல்
முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இஎஸ்பி, இந்த எலைட் ஸ்டேக்கிங் பிளானை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணால் நாம் மார்க்கெட்டில் எலைட் பீப்புளாக மாறிடலாங்க. எலைட் பீப்புளாக நாம் மாறிடலாம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஸோ 2025 ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தருணம். ஸோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பெல்டெக்ஸும் ஆர்மனும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட போகுது. ஆர்மனில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எந்த எந்த இடத்த வகிக்க போகிறீங்க, உங்கள் கையில் எவ்வளோ அசெட் இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள். காயினோட ப்ரைஸ் 50, 100, 1000, லட்சமோ எவ்வளோ வேணால் போகலாம். அது என்ன போனாலும் அந்த தருணம் நமக்கு மகிழ்ச்சி தருமா? நான் பெல்டெக்ஸை கேள்விப்பட்டேன், அப்போவே பார்த்தேன், இந்த ப்ரைஸில் பார்த்தேன், அந்த ப்ரைஸில் பார்த்தேன், அப்போவே என் ஃப்ரெண்டு சொன்னார், அப்போவே நான் பிஸ்னஸ் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருக்கலாம். எந்த ரீசனும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யாது. எந்த ரீசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறுதல் கொடுக்காது. நம்ம வேலெட்டில் நம்ம பேக்கெட்டில் எவ்வளோ காயின் இருக்கோ அது மட்டும்தான் பேசுவோம். ஸோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம், இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்ததுக்கான அர்த்தம், இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு கிடைச்சதுக்கான அந்த அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ காயின் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு, இந்த இண்டஸ்ட்ரியை நான் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருமையோட மாறுதட்டி சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம கையில் காயின் இருக்கணும். அந்த காயினை சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த 2025 ஒரு வருஷம் போதுங்க. குறைந்தபட்சம் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் காயின் சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 லட்சம் காயின் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அட்லீஸ்ட் 10 லட்சம் காயின் உங்கள் வேலெட்டில் சேர்த்துக்குங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த 10 லட்சம் காயினுடைய மதிப்பு இன்னைக்கு சின்னதாக தெரியலாம். பட் இந்த 10 லட்சம் காயினுடைய மதிப்பு நான் சொல்கிறேன், ஒரு பிரைம் லொக்கேஷனில் 1 ஏக்கர் நிலம் இருந்தால் என்ன மதிப்பு மாறுமோ அதை விட அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மதிப்புக்கு ஒரு 10 லட்சம் காயின் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறும். உங்கள் கையில் ஒரு 100 crore வேல்யூ இருந்தால் எப்படி இருக்குமோ அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொத்தாக ஒரு 10 லட்சம் காயின் அப்படிங்கிறது மாறும். 10 லட்சம் காயின் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் ஒரு 10 லட்சம் காயின் அப்படிங்கிறது மினிமம் இலக்கு. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவங்கவுங்க கடமைக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கனவும் கடமையும் இருக்கிற அத்தனை பேரும் ஆர்மனில் பெருசாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய கனவின் எல்லை எவ்வளவு பெரிதாக இருப்பினும், உங்களோட கடமையின் எல்லை எவ்வளவு பெரிதாக இருப்பினும், அதை அடைவதற்கு இந்த ஓராண்டு போதுங்க. 2025 இந்த ஒரு வருஷம் போதுங்க. இந்த ஒரு வருஷத்தை முழுமையாக நமக்கான வருஷமாக மாற்றி இந்த வருஷம் மேக்ஸிமம் எவ்வளோ காயின் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சிக்கங்க. இன்னைக்கு நீங்கள் சேர்க்கிற ஒவ்வொரு காயினும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு போக போகுது. அந்த அன்னைக்கு வந்து பாருங்களா எங்கிட்ட காயின் இல்லாமல் போச்சு இப்படி கூட சொல்லுவீங்க. மேபி இந்த நியூ இயர் பிறந்தப்ப ஒரு அப்டேட்ஸ் நடந்துச்சு. அந்த அப்டேட்டில் மணிவன் சார் வந்து சொன்னார், அப்போவாச்சும் புரியக்கூடாதா, அப்போவாச்சும் நான் ஏற்றுக்கூடாதா. அருண் சார் அப்போவே சொன்னார், இந்த பிளானை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்கன்ட்டு. அப்போவே நான் பயன்படுத்திக்கூடாதா அப்படின்னு இதை நினச்சி கூட பின்னாடி வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். அந்த வருத்தப்படக்கூடிய நிலைக்கு இங்கே இருக்கிற யாரும் ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ இந்த வாய்ப்பை எல்லாரும் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கடல் போல கொட்டி கிடக்குது பெல்டெக்ஸ். எவ்வளவு அள்ளி எடுக்கிறோம், எவ்வளவு நமக்கானதாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். ஸோ இந்த ஒரு வருஷத்தை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்தை அதிகமாக இந்த பிஸ்னஸ்க்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் செலுத்துங்க. இந்த பிஸ்னஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்களோட உழைப்பின் நேரத்தை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய சிந்தனையின் நேரத்தை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்துங்க. இதை பற்றி பேசுங்க நிறைய. காயின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ந்துருங்க. இந்த காயின் உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருங்க. எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. விட்டுறாதீங்க. விட்டுட்டா திரும்ப கிடைக்காது. வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாசுதேவன் சார். சார், வாசுதேவன் ஃப்ரம் பொள்ளாச்சி, கன்வெர்டர் கிளப் மெம்பர். நான் இந்த இஎஸ்பி பிளானை பற்றி ஒரு சின்ன டவுட் ஒன்று.
நான் வந்து இன்னைக்கு 1 லட்சம் காயின் 7.5 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஸ்டேக்கிங் போட்டேன்னு சொன்னா அது இட் இஸ் மை அசட். இன்னைக்கு ஆர்மன்ல அது அசட்டா வந்துருது. எவ்ரி மந்த் 5000 காயின்ஸ் வந்துருது. 2030ல ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற புரிதல். என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னா, நான் இன்னைக்கு போட்ட அசட் 1 லட்சம் காயின், காசு கொடுத்து வாங்கின காயின் 1 லட்சம் அசட்டு அன்னைய தேதிக்கு எப்படி 2030ல எப்படி எரோட் ஆகுது, எப்படி ஃப்ளஷ் அவுட் ஆகுது? ஏன்னா அது 0 ஆகுது. அப்பதான் நமக்கு 3 லட்சம் காயின் கிடைக்குது. இந்த ஒரு டவுட் எனக்கு தெரியும். உங்களோட கேபிட்டல் திரும்ப கிடைக்காதுங்க சார். உங்களுடைய பிரின்சிபல் பிளஸ் ரிட்டர்ன் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு மாசம் மாசம் கிடைச்சிரும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 60 மாசம் இல்லையா? உங்களுடைய 1 லட்சம் காயின் டிவைடட் பை 60 போட்டுக்குங்க. 60 போட்டீங்கன்னா அதாவது உங்களுக்கு மாசம் மாசம் 5000 கிடைக்குது இல்லையா? இந்த 5000 காயின்ல 1666.6667 காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அசல். உங்களுடைய ரிவார்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 3333.3333 காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்டு. உங்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கிற அந்த 5%ல 3333.3333 காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்டும் 1666.66 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல். ஸோ கடைசியா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. மொத்தமா 1 லட்சம் போட்டிருப்பீங்க, 3 லட்சம் காயின் கிடைச்சிடும். காயினுடைய விலை ஏற 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 இதனுடைய மடங்கு லாபம் அப்படின்னு. அதாவது நீங்க இப்படி பாருங்க, உங்களுக்கு மாசம் 5% காயினா பார்த்தா மேபி காயின் பிரைஸ் டபுள் ஆச்சுன்னா உங்களுக்கு மாசம் வரக்கூடியது ஐஎன்ஆர்ல கால்குலேட் பண்ணும்போது 10%. காயினுடைய காயினோட விலை 3 மடங்கு ஆகும்போது அது 15% ஆகும். 4 மடங்கு ஆகும்போது 20% கிடைக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி காயினோட பிரைஸ் என்ன, இன்னைக்கு காயினோட பிரைஸ் என்ன, அடுத்த 6 மாசம் கழிச்சு காயினோட பிரைஸ் என்ன இருக்க போகுது, இப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜோட வேல்யூ வந்து வேற மாதிரி இருக்கும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த 1 lakh காயின் எப்படி ஃப்ளஷ் அவுட் 0 ஆகுதுங்கிறது தெரியல. அது கரெக்டா சொல்லிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் சூப்பர். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தருணம். ஸோ இந்த இயருடைய இயர்லியர் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். சொல்லப்போனால் 365 நாளில் இன்னையோடு சேர்த்து 3 நாள் தான் காலியாக இருக்குதுங்க. இன்னும் 362 நாள் முழுமையாக நமக்காக இருக்கு. 362 நாள் முழுமையாக நமக்கு இருக்கு. ஸோ இந்த 362 நாளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எழுத போகிற பிரம்மாவே நம்ம தான். இதை எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குங்க. இதை தூங்கி கழிக்க போறோமா, இல்ல உழைச்சி கழிக்க போறோமா, மகிழ்ச்சியா கழிக்க போறோமா, நிறைய சம்பாதிச்சு கழிக்க போறோமா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எஃபோர்ட். ஸோ அடுத்த 1 வருஷம் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் நிறைய காயின் சம்பாதிக்கிறதுக்கான வாழ்த்துக்களை குறிக்கிறேன். அருண் சார் என்ன சொல்லுங்க சார்? ஒரு இந்த வீடியோ நேத்தும் இன்னைக்கும் நேத்து பிலிவர் அண்ட் அபோவ் மீட்டிங்கும் சார் மியூட் ஆயிடுச்சு. எஸ் சார். நேத்தும் இன்றும் நம்ம கம்ப்ளீட்டா அந்த வீடியோ எல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா கூட ஒரு ஆழமான புரிதல் என்ன கிடைச்சிச்சுன்னா, எங்க தாத்தா அவருக்கு பொருளாதார கல்வி கொடுக்கல, எங்க அப்பாவுக்கு பொருளாதார கல்வி கொடுக்கல, எனக்கு பொருளாதார கல்வி கொடுக்கல. என் பிள்ளைகளுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கல்வி எப்படி இருக்குன்னா, கடன் வாங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து தள்ளிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு அப்படின்னா இந்த ஆர்பன்ல கொடுத்துருக்கக்கூடிய காயினோட எண்ணிக்கை, கவுண்ட் ஆஃப் காயின்ஸ், காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கி வச்சிருந்தா கூட கவுண்ட் கூடாது. உலகத்துல இருக்கக்கூடிய நிலம் 1% தான். அந்த 3 மடங்கு நீர் இருந்தா கூட அந்த 1 பங்கோட நீரை வந்து நிலத்தை வந்து அதிகப்படுத்த முடியாது. வேற இந்த மாதிரி இப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ESP
எலைட் ஸ்டேக்கிங் பிளான்ல காயினோட எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெகுலர் ஃபிக்ஸடு காம்போ எது வேணுமாலும் நம்ம எது பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆன சொத்து அப்படின்றது இந்த 2025க்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு மட்டும்தான் சார் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இருக்கும். கிட்டத்தட்ட இங்க ஒரு 350 பேர் இருந்தாங்க. ஒரு 100 பேர் பாவம் பசிக்குதுன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த 245 பேர் இந்த புரிதல் எடுத்தாலே வேற லெவல் நம்மளுடைய பொருளாதார இதை வந்து இப்ப இருக்க அசட்டை காட்டிலையும் நிலத்திலையோ இல்ல தங்கத்திலேயே கிடைக்கிறத காட்டிலும் டிஜிட்டல் அசட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகமா கிடைக்கும்ன்றத மட்டும் புரிதல் எடுக்க முடிஞ்சு இந்த வாய்ப்பு உண்மையாவே ஆரம்ப நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும், ஏன்னா அது அப்பளுக்கெல்லாம் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கறது பெரிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இதை வந்து 2018 இருந்து இந்த ஜேர்னி எப்படி போயிருக்கு அப்படின்றத பாயிண்டா மிஸ் அவுட் பண்ணாம நம்மளை கொண்டு வந்த பில்டெக்ஸ் இன்டர்நேஷனல் நம்ம நிர்வாகத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். எஸ், சூப்பர். ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸை முழுமையா இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டவங்க அத்தனை பேர்த்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேட்டா சேலஞ்சஸ் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாய் கூட இருக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் அட்டன் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு அஃபிஷியல் மீட்டிங்கை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்து சிறப்பித்து இந்த ப்ரோக்ராமை முழுமையாக அட்டன் பண்ணி கவனிச்ச அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2025 எவ்வளோ காயின் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்குங்க. இந்த வருஷம் நமக்கான ஆண்டு. இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபதம் எடுத்துக்கங்க. இந்த வருஷம் எனக்கான ஆண்டு. இந்த வருஷம் வந்து பண்ணாங்களா என்னோட லைஃப்ல நான் எவ்வளோ சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறேனோ அத்தனையும் வந்து பண்ணாங்களா இந்த ஒரு வருஷத்துல வந்து பண்ணாங்களா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஒரு வருஷம் நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு நம்மளை கொண்டு போக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த பெல்டெக்ஸ் ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதுக்கான வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கு தெரிவிச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் இதோட நிறைவு செய்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. முருகேசன் சார், ஃபார்மல் மீட்டிங் முடிஞ்சது, கிளம்பலாம். எஸ் சார் சார் வந்து சார் இப்ப அவரு தான் இன்னொருத்தர் வந்து சார் வந்து சொன்ன மாதிரி இந்த 5 வருஷம் போட்டோம்னா அதுக்கு மேல காயின் வந்து நமக்கு வந்து வராதுங்க சார். ஆனா வந்து அதே சமயத்துல இந்த மாதம் வர இந்த காயின் வந்து வெவ்வேறு பிளான்ல வந்து போறப்ப இன்னொரு காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். மாசம் வர்றத நீங்க வேற பிளான்ல போடும்போது அதுக்கு ஒரு அக்குமுலேஷன் கிடைக்கும். வேலட்ல சும்மா எடுத்து வைக்காம திரும்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பண்ணாக்கல ஒரு காம்பவுண்டிங் growth-ஆ கிடைச்சு உங்களோட காயினோட குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகமாகும். எஸ், தேங்க்யூ சார். சூப்பர், வாழ்த்துக்கள் சார். எஸ், தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். குட் நைட். ஹாப்பியா எல்லார் வீட்லயும் டின்னர் ரெடியா இருக்கும். அவங்கவுங்க வீட்டுல சாப்பிட்டு மகிழ்ச்சியா இந்த வருஷத்தை டிசைன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. குட் நைட்.